ஹாய் ஹலோ வெல்கம் டு அதிதி விலாக்ஸ். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண வந்த விஷயம் என்னென்னா, யூடியூபராக இருக்கிற நாங்கள் படுற ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது நாங்கள் படுற கஷ்டங்கள் என்னென்னன்றது தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கு எங்கேயும் ஒரு பேக்ரவுண்ட் போய் நின்று எடுக்கிறதுக்கும் சரி, நாங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்கும் சரி, நாங்கள் படுற கஷ்டம் உண்மைக்குமே பேக்ரவுண்ட் ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் வீடியோஸை விரும்பி பார்ப்பீங்க. அதை எல்லாருக்கும் தெரியும். பார்க்குறதுக்கு கவர்ச்சிகரமாக யூடியூப்பில் வீடியோஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வீடியோஸை பார்க்குறதுக்கு ஒரு விருப்பம் வரும். அதனால் ஃபர்ஸ்ட் நாங்கள் பேக்ரவுண்ட் ஒவ்வொரு இடம் வச்சு வீடியோஸில் பார்த்து இது எந்தெந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் நாங்கள் வீடியோஸ் எடுக்கிறதுண்டு அதெல்லாம் நாங்கள் யோசித்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். யூடியூப்பில் அது ஒரு உண்மைக்குமே ஒரு கஷ்டமான விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா கண்டென்ட் தேடுறது. இப்போ கூடுதலான கண்டென்ட் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. கேக் மேக்கிங்காக இருக்கட்டும், ஒரு பியூட்டி டிப்ஸாக இருக்கட்டும், டைலரிங்காக இருக்கட்டும், எல்லாமே கண்டென்ட் வந்து கொண்டே இருக்குது. அதனால் நாங்கள் கண்டென்ட் யோசிக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாங்கள் போடுற கண்டென்ட் தான் உங்களை கவரும். நாங்கள் போடுற கண்டென்ட்டை பிடிச்சி தான் நீங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்டாலும் பண்ணுவீங்க, பார்க்குறேன்டாலும் நாங்கள் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த கண்டென்ட் தெளிவானதாக இருக்கணும், உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்போ நாங்கள் போடுற கண்டென்ட் யோசிக்கிறேன்ற பெரிய கஷ்டம். யூடியூப்லேயே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்ண்டா இது ஒன்று தான், இந்த கண்டென்ட். ஏண்டா எல்லா கண்டென்ட்டுமே போடும்போது நமக்குன்ற ஒரு தனி இது இருக்கணும். நம்மளோட அடையாளம் இருக்க வேண்டியது நம்ம போடுற கண்டென்ட்டில் தான். அப்போ நாங்கள் போடுற கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும், ஒருத்தர் மனசை காயப்படுத்தாத கண்டென்ட்டாக இருக்கணும், அடிக்கடி வர்ற கண்டென்ட் நாங்கள் போடக்கூடாது. அப்போ கண்டென்ட் யோசிக்கிறன்றது உண்மைக்குமே ஒரு கஷ்டமான விஷயம். நாங்கள் நல்ல கண்டென்ட் தேடி யோசித்து அதை கண்டென்ட்டாக செய்யணுன்றது மிக விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் திங்க் பண்ணுற விஷயம். அதாவது எல்லார்கிட்டையுமே குவாலிட்டியான ஃபோன் இருக்காது. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரியான ஃபோன் இருக்கும். அப்போ இந்த ஃபோனை வச்சு நாங்கள் எடுக்கிற வீடியோஸ் கிளியராக உங்கள்கிட்ட சேரணும். அதுக்கு நாங்கள் உண்மைக்குமே நிறைய கஷ்டப்படுவோம். என்னென்னு சொல்லி ஃபில்டர் செட் பண்ணி அதுக்கு வீடியோஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்து அதுக்கான ஒரு லொக்கேஷன் ஒன்று நாங்கள் தேர்ந்தெடுத்து கிளியராக உங்களுக்கு நாங்கள் வீடியோஸை கொடுக்கணும். அப்போ எங்கள்கிட்ட ஒழுங்கான ஃபோன் இருக்காது. எல்லார்கிட்டையுமே ஐஃபோன் இருக்காது. இருக்கிற ஃபோன் சாம்சங்கோ இல்லை வேறு விதமான ஃபோனுகளோ அதுகளை வச்சு தான் நாங்கள் வீடியோ எடுப்போம். எடுக்கிற ஃபோனில் எங்களுடைய ஃபோன் தரம் குறைந்த ஃபோனாக இருந்தால் எங்களுக்கு வீடியோஸ் ஒழுங்காக வராது. அதொரு விஷயம். உண்மைக்குமே நாங்கள் கவலைப்படுவோம், என்னடா வீடியோஸ் எடுக்க வீடியோஸ் டல்லாக காட்டும், மற்றது எல்லாமே கிளியராக இருக்காது. இதெல்லாம் எங்கள்கிட்ட ஒரு ஒழுங்கான ஃபோன் இல்லாதனால உண்மைக்கு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் திங்க் பண்ணுற விஷயம், என்னடா ஃபோன் இப்படி இருக்குது, என்னென்ன வீடியோஸ் வரப்போகுது, நம்மளுடைய வீடியோஸை என்னென்ன வியூவர்ஸ் பார்க்க போகிறாங்க, நம்மளுடைய வியூவர்ஸ் தொடர்ந்து போகும்போது என்னென்ன நம்மளுடைய வீடியோஸ் பார்ப்பாங்க, நம்மளுடைய வீடியோஸ் இவங்களுக்கு பிடிக்கும்ன்றது எங்களுக்கு நாலாவது விஷயம் என்னென்னா கண்டென்ட். நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் உண்மைக்குமே அது யூடியூப்பில் ரன் பண்ணி போய்கொண்டிருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஏன்னா அவங்க ரன் பண்ணி அதில் போக போக அவங்களுக்கான ஐடியாஸ் கொண்டே இருக்கும். ஆனால் எங்களுக்கு யூடியூப் பிகினராக இருக்கிற நாங்கள் எல்லா வீடியோஸும் நம்ம யோசித்து தான் கண்டென்ட் யோசித்து தான் போடுவோம். ஏன்னா நாம் ஸ்டார்டிங்கில் இருக்கிறோம். அதனால் இப்பயே நாங்கள் எப்படி வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றதில் நாங்கள் தெளிவாக பார்த்து தான் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதாவது கண்டென்ட் நல்ல வடிவாக யோசித்து தான் நாங்கள் போடணும். உதாரணமாக சொல்ல போனால் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கூடுதலாக இருக்கிற ஒரு யூடியூபர், அதாவது அவங்கள பிடிச்சிருச்சுன்னா அவங்க பேடாக போட்டாலும் பார்ப்பாங்க, குட்டாக போட்டாலும் பார்ப்பாங்க. அதாவது அவங்க நல்லதாக போட்டாலும் பார்ப்பாங்க, கெட்டதாக போட்டாலும் பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அறிமுகமாகிறோம் யூடியூப்புக்குள்ளே இப்போ தான் வாரம்ண்டா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த யூடியூப்புக்குள்ளே நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு இத்தனை கஷ்டங்களை பட்டு தான் இந்த வீடியோஸ் போடுறோம். எனவே நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய அதிதி விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்து கொண்டிருந்த என்னுடைய வீடியோஸ் விரும்பி பார்த்ததுக்கு தேங்க்யூ.